புத்த பிச்சைகளை வச்சு இவ சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணால் நூற்றுக்கணக்கான கோடி ஆடம்பர வாழ்க்கை பயங்கரமாக இருந்தோடனே போலீஸ் கன்சீவ் ஆகிட்டுன்னு சொல்லி தான் எல்லா புத்த பிச்சையும் கன்சீவ் ஆகிட்டேன்னு சொன்னோடனே அவங்க ஷாக் ஆயிடுவாங்கல்ல, என்னடா நம்மளோட எல்லாமே போயிருமே, இனிமேல் நம்ம புத்த பிச்சை இருக்க முடியாது, என்ன வேலை பார்ப்பாங்க அவங்க போய். ஆனால் புத்த பிச்சைகள் வந்து பிச்சை எடுத்தா சாப்பிடணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் இவங்க மிரட்டி 100 கோடி ரூபா கிட்ட இல்லை மடத்தை அதுதான், அதாவது மதம்ன்றது ஒரு மடத்தனன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். புத்த பிச்சைகள் பிச்சை எடுத்தா சாப்பிடணும், இப்படிதான் அவனுக்கு. ஆனால் மடம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி சொத்து இருக்கும். அது 1000 கோடி 2000 கோடி சொத்து இருக்கும். கடை வாடகை வரும், அது வரும், இது வரும். மெயின் சிட்டியில் இருக்கும் ஒரு மடம். பேங்காக்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைலாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. மாலில் கடைகளுக்கு இல்லைலாம் இப்போ ஒரு இதுக்கு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, ஒரு கடை இருக்குதுன்னு வைங்களேன், கோடிக்கணக்கில் வாடகை வரும். அதை புத்த பிச்சை நம்பி மன்னரே விடுக்கும்போது புத்த பிச்சை இப்படிலாம் பண்ணுவாரா? அவரை சொத்து சேர்க்கவும் முடியாது, அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியாது, இப்படி எதுவுமே அவரால் பண்ண முடியாது, கம்பெனி அக்கௌண்ட் தான் இருக்கும். அப்போ எப்படி அவர் இந்த காசை இவர்கிட்ட பேசி டைவெர்ட் பண்ணார்னா, அப்போ மூளை வேலை செய்யும்ல, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரு, பண்ணி 100கணக்கான கோடிகள் சம்பாரிச்சிருக்காரு. கொஞ்சம் அவர் வந்து துறவரத்துலேருந்து வெளியில் போயிட்டார். வெளியில் போனால தான் அந்த விசாரணையே வந்து மன்னர் உத்தரவின் பேரில் போலீஸார் விசாரிக்கும் போது அந்த தகவல் எல்லாமே பெரிய புத்த பிச்சு தலைமை புத்த பிச்சு திடீர்னு துறவரம் போடுறாரு அப்படிங்கும்போது